வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா எக் தோசை, அதாவது முட்டை தோசை தான் நம்ம இன்னைக்கு எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். தோசைனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வச்சு தமிழ் பாட்டு கூட நிறைய வந்திருக்கு. அதை நம்ம இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம அந்த பாட்டை நம்ம படிக்கலாம். அதே டைமில் நம்ம தோசை எப்படி பண்ணலான்றதையும் நம்ம பார்க்கலாம். இதுதான் எங்கள் கிச்சன் செட்டப். இன்றைக்கி அழகாக செட் பண்ணி வச்சுருக்கோம். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நான் தான் உங்க சீக்கு, அப்புறம் பொம்மி. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ கடையில இருந்து தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை நம்ம இப்ப பார்க்கலாம். நாம இந்த தோசையோட இன்னைக்கு தேங்காய் சட்னி தான் நம்ம அரைச்சு செய்ய போறோம். இப்ப வாங்க நம்ம முட்டை தோசை எப்படி ப்ரிப்பேர் பண்றத பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம முட்டையை உடைச்சு கலந்து வச்சுக்கலாம். எங்களுக்கு இந்த தோசை சாப்பிட்றப்பெல்லாம் அந்த தோசையம்மா தோசை பாட்டு தான் எங்களுக்கு ஞாபகம் வருது. இப்போ நாங்கள் அதை பாடி காமிக்கிறோம். தோசையம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை, அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, அண்ணனுக்கு 2, பாப்பாவுக்கு 1, திங்க திங்க ஆசை, இன்னும் கேட்டால் பூசை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டு நல்லா அருமையாக இருந்ததா? எனக்கு தோசை சாப்பிட்றப்பெல்லாம் எங்களுக்கு இதுதான் ஞாபகம் வரும். ரொம்ப அருமையான ஒரு தமிழ் பாட்டு. இப்போ முட்டையை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த முட்டையில் அவ்வளோ சத்து இருக்கு. அதனால நம்ம எப்போதுமே முட்டை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உடலுக்கு ரொம்பவே புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக முட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நம்ம மிளகும் இடித்து அதில் போட்டுடலாம். இப்போ பாருங்க, முட்டை மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ வாங்க தோசையை ஊற்றலாம். கல் நல்லா சூடாக இருக்கு. இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சுட்டு நம்ம மாவை ஊற்றிடலாம். நல்ல முறு முறுன்னு சூப்பராக தோசை ரெடி ஆக போகுது. இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து அதை இப்போ இந்த கல்லுல ஊத்தி வட்ட வட்டமா தோசையை சுற்றலாம். சுத்துங்க சுத்துங்க சுத்துங்க.
இப்போ நாம அந்த முட்டையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேலே சேர்த்துடலாம். இப்போ வேணும்னா நீங்கள் வந்து மசாலாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தோசையை திருப்பி போட்டுடலாம். பாருங்க, இப்போ அழகான முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஹாட் பேக்கில் வச்சிடலாம். அதே மாதிரி இன்னொரு தோசை ரெடி பண்ணுவோம். வாங்க நம்ம இப்போ தேங்காய் சட்னி ரெடி பண்ணலாம். இந்த தோசைக்கு நம்ம இன்னைக்கு பாரம்பரியமாக வந்து அம்மிக்கல்லில் தான் இன்னைக்கு இந்த சட்னியை தயாரிக்க போகிறோம். நம்ம இப்போ சூப்பராக முட்டை தோசையும் தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. நாங்கள் இதை சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் கமெண்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிற நண்பர்களே. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் லோட் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.